ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு இந்த எஜுகேஷனல்ஸ் வீடியோஸ் போட்டு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து சார்ட்டை காமிச்சு லைவாக எக்ஸாம்பிள் கொடுத்தா பெட்டராக இருக்கும். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து லைவ் மார்க்கெட் தான். இதுவும் கோல்டில் போயிட்டுருக்கு. இதில் நம்ம என்ன சைக்காலஜிக்கல் டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்னா, இந்த லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் டாபிக். ஏன்னா வந்து அங்கே தான் வந்து நம்ம இங்கே சுற்றி இங்கே தான் வந்து நம்ம டச் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மைண்டு நமக்கு சொல்லும் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டெய்லி எவ்ரி டே நம்ம ஏஞ்சிக்கு சொல்லுவோம். நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். நம்ம யார் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். ஓகே, அப்போது நீங்கள் வந்து டெய்லி ஏஞ்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து லாஸ் மேக்கிங் ட்ரேடர்ஸாக, இன்றைக்கி வந்து எனக்கு புரியலையா, கன்ஃபியூஸாக அப்படின்ற விஷயத்த நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க. எனக்கு வந்து இந்த காரணத்தினால லாஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, எனக்கு இந்த ரீசன்னால் எனக்கு ட்ரேட் எடுத்தால் லாஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். மேபி நான் தவறாகலாம். அதாவது இப்போ இந்த இடத்துல கீழே வந்து என்னுடைய லாஸ் வந்து நான் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த காரணத்துக்காக லாஸ் ஆகுது. நான் வந்து லெட்ஜரில் நான் மெயின்டைன் பண்ணலாம். நான் வந்து எனக்கு வந்து என்ட்ரி எடுத்தேன், எனக்கு வந்து கீழே வந்து திரும்பி வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னு. இது வந்து நம்ம எஜுகேஷன் நம்ம வெபினார் குரூப்பில் கூட போட்டுருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து லைஃப் டைம் ஃப்ரீ இருக்கும் அந்த வெபினார் குரூப். நீங்கள் விருப்பம் தான் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ குரூப். நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பெய்ட் குரூப் இருக்கும். பெய்ட் மீன் அது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறார். இப்போ லைவ் மார்க்கெட்டில் அதுவும் உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஓகே, இப்போது எஜுகேஷனல் குரூப்புக்காக லைவ் மார்க்கெட்டில் விஷயத்தை வந்து ஷேர் பண்ண சொல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் 8:45 இப்போ வந்து ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம். ஏன்னா அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடக்குதா, பிரேக் டவுன் நடக்குதா, கூடவே வந்து என்னோடய என்ட்ரி இருக்கும். ஸோ என்னோடய என்ட்ரி இருக்க சொல்ல என்னென்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அவங்களோட ட்ரேடை வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து கிளியராக புரியும். சரி, ஓகே. இப்போது இது வந்து நிறைய பேர் காமிப்பீங்க. இப்போது பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஸ்க்ரீனில் எனக்கு வந்து இத்தனை லட்சம் ப்ராஃபிட், எனக்கு வந்து இதில் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் கூட காமிப்பாங்க ப்ராஃபிட். நான் என்ன சொல்கிறேன், ப்ராஃபிட் காமிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய லெட்ஜரில் மெயின்டைன் பண்ணி எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து என்ட்ரி எடுக்கிறேன். சிம்பிள். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. அப் ட்ரெண்டில் வந்து பிரேக் அவுட் நடக்குது. பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறேன். திரும்ப வந்துச்சுன்னா லாஸ். அதாவது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா என்னோடய லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லை மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குதுன்னா என்னோடய பிரேக் அவுட்டில் நான் என்ட்ரி எடுத்து என்னோடய ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன். என்னோடய ரிஸ்க் ரேஷியோ எவ்வளோ, எனக்கு வந்து 1:1.5 என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோ புக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய லாஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அதுதான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லாஸை பற்றியே இருக்கும். லேர்ன் டு லாஸ் பண்ண ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. அந்த லாஸ் பண்ண கற்றுக்கணும். எப்படி பண்ணணும், லாஸை வந்து கம்மியாக பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி வின்னிங் ரேஷியோவை அதிகப்படுத்தி கற்றுக்கணும். இப்போ வந்து மேலே மார்க்கெட் போயிருக்கு. அந்த இதில் ரிவர்சல் ட்ரேட் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து இது வந்து டபுள் பாட்டம் ஆகிடுச்சு, நான் வந்து ரிவர்சல் பிளான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ என்ன மேக்ஸிமம் டைம் ஓகே, நீங்கள் தப்பு இல்லை. நீங்கள் வந்து இதில் ஃபேமஸ் ஆகிருக்கலாம். மேபி மார்க்கெட் கீழே வந்திருக்கலாம். நீங்கள் உங்களை டார்கெட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சார் இந்த மாதிரி நான் ரிவர்ஸ் பிளான் எடுத்தேன், எனக்கு வந்து ஒரு 8 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது, 2 ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்றப்போ ஓகே, நல்ல விஷயம். ஆனால் ஏன் லாஸ் ஆகுது, ஏன் ப்ராஃபிட் ஆகுதுன்னு தெரியாமையே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வெரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. முக்கியமாக வந்து லாஸை எப்படி பண்ணணும்னு கற்றுக்குங்க. ஓகே, இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ஆகும். லாஸ் பண்ணுறது தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ் பண்ணுறது எப்படி லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க, இந்த காரணத்துக்கு லாஸ் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸை நெக்ஸ்ட் டைம் நிகழாமல் பார்த்துக்குங்க. வேறு எதுவும் இல்லை. ஓகே, 1 செகண்ட் இது காமிச்சிடறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? சரி, அப்புறம் இந்த வேறு லாஸ் எப்படி சார் ஆகும் அப்படின்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு டைம் லாஸ், அதாவது இதே உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வருது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ட்ரையாங்கிள் எக்ஸாம்பிள் ஏதோ வெஜ் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஏதோ ஒரு பேட்டர்ன்லேயும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து முக்கால்வாசி டைம் வந்து லாஸ் ஆகுது சார். இதில் பிரேக் அவுட் ஆகுது, பிரேக் அவுட் ஆகிட்டு டக்குன்னு கீழே வந்துடுது. ஓகே, வெரி குட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து இன்னொரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்து பிரேக் டவுன் எடுக்கிறேன், ஆனால் பிரேக் டவுன் எடுத்து மேலே போயிடுது. ரைட், ஓகே. அப்போது நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க. 10 ட்ரேடுமே இதே மாதிரி ஆகுதான்னு ஃபஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள். நான் தப்பே கிடையாது. 10க்கு 10 லாஸ் ஆகிடுச்சுப்பா. நான் சொல்கிறேன் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 10க்கு 10 ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போது 10க்கு 10 ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நீங்கள் இந்த இடத்துல எடுக்கிறீங்க, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, மேலே போயிட்டு கீழே வந்துடுது. அப்போது
நீங்கள் என்ன மாதிரி எடுக்கிறீங்க, 10க்கு 10 லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே அதை என்ன பண்ணுங்கள், அந்த சார்ட்டை வந்து பெரிய டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து 1 மினிட்ல வந்து சார்ட் பார்க்குறேன், இது வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்குறேன்னு வச்சுங்களேன். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிட்டு இருக்குதான்னு பாருங்கள், அல்லது கீழே மூவ் ஆகிட்டு இருக்குதான்னு பாருங்கள். அப்போது உங்களுடைய பேட்டர்ன் வந்து அப் ட்ரெண்டில் எடுத்துருக்கீங்களா இல்லை டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாருங்கள். ஓகே, அப்போ உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சு எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நீங்கள் வந்து பிரேக் அவுட் பார்க்குறீங்க, ஆனால் வந்து அந்த 10 மினிட்ஸ் டைமில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போயிட்டுருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும், நீங்கள் பிரேக் அவுட் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கிறீங்கன்னா நான் ரிவர்ஸில் ஆகிட்டு கீழே வந்து உங்களோட எஸ்எல் அடிக்கும். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் பிரேக் அவுட்டில் எடுப்பீங்க, ஆனால் கீழே வந்து ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், பெரிய டைம் ஃப்ரேம்னு ஒரு அப் ட்ரெண்டில் மேலே மூவ் ஆகிட்டுன்னு எக்ஸாம்பிள் வச்சுங்களேன். இப்போ அந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய வின்னிங் ரேஷியோவில் வந்து 50% ஆட் ஆகிடும். அதாவது உங்களுக்கு வந்து பூஸ்ட் கொடுக்கும். என்னுடைய ட்ரேட் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வெபினார் நீங்கள் என்ன யார்கிட்ட கிளாஸஸ் போயிட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. முக்கியமாக என்னென்னா, சார் எனக்கு வந்து இந்த இடத்துல புரியல, எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க, அதை சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டு எனக்கு லைவ் வெபினார் வேணும், எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா அந்த ஆஃப்லைன் வெபினார் வேணும், 2 நாள் கிளாஸ் 3 நாள் கிளாஸ் 50,000 ஃபீஸ் கொடுத்து கற்றுக்குவீங்க. அப்புறமா ட்ரேடிங் ஃப்ளோர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு. நான் தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய மென்டர் பதிலளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எங்கள் கிளாஸஸ் போகலாம். ஆனால் உங்கள் கால்ஸ் பிக்கப் பண்ணாமல் நீங்கள் யாருன்னு தெரியாத ஒரு நபர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து கிளாஸஸ் இருக்குது, என்னுடைய கணிப்பு பக்கம் தவறான முடியலாம், வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, ஸோ முக்கியமாக என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு தனி நபரை வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட சின்ன டவுட்ஸை கேட்டுங்க. 6 மாதம் 1 வருஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பிடிச்சதை மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக எனக்கு இந்த வீடியோ சொல்ல வரது என்னென்னா, லாஸை எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அது என்ன பண்ணால் லாஸை குறைக்கலாம். லாஸ் ஆகாமல் ட்ரேடே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. நிறைய தம்ப்நெயில்லாம் போட்டு லாஸே இல்லாத ஸ்ட்ராட்டஜி, லாஸே இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் சும்மா ஆகாது, வேலைக்கே ஆகாது. லாஸ் ஆகும். அந்த லாஸை ஏன் ஆகுது, எந்த காரணத்துக்காக ஆகுது, எத்தனை ட்ரேடில் லாஸ் ஆகுது, அந்த லாஸை பற்றியே உங்களுடைய ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. ப்ராஃபிட் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இல்லை, எல்லாம் நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லுறது என்னென்னா, ப்ராஃபிட் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய லாஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய ப்ராஃபிட் நான் பார்த்தேன் ஹோல்டிங், ஸ்டில் ஹோல்டிங் தான் வச்சுருக்கேன். ரீசன் என்னென்னா, என்னோட 1:2 வந்துருச்சு, 1:1.5 வந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய ப்ராஃபிட் இப்போ என்னுடைய லெவலுக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட் கொண்டு வந்துட்டுருப்பேன். இப்போ எனக்கு வந்து சப்போஸ் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த ட்ரேடில் வேணால் வேறு ட்ரேடில் ரிகவர் பண்ண முடியும். ஆனால் எனக்கு இந்த சப்போஸ் இன்னும் கொஞ்சம் மேலே நல்லா மூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு அந்த ட்ரேடுக்கு சேர்த்து இந்த ட்ரேடில் எனக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த அந்த ட்ரேடிங் அந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண ஒரு ப்ராக்டிஸ். இப்போ இந்த 20 வருஷம் மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த 20 வருஷத்துக்கு எவ்வளோ புரிதல் வந்திருக்கும். சிம்பிள். இப்போது மார்க்கெட் ரன் ஆகிட்டு எனக்கு ஓவர் ட்ரேடிங் பண்ணுறேன். ஓவர் ட்ரேடிங் ஏன் பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க ஓவர் ட்ரேடிங்? ரீசன் என்ன? அடுத்த ட்ரேடில் ப்ராஃபிட் வந்துருமோ? கண்டிப்பாக அது சான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வந்துருமோன்றது வேறு, வரும்ன்றது வேறு. வந்தால் எனக்கு லாஸ் இவ்வளோ ஆகுன்றது வேறு, அந்த லாஸை ஏற்றுக்கிறது வேறு. முக்கியமாக லாஸை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்காம நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.